ஹோமுஸ் நீரிணையை தாண்டி செல்கின்ற எந்த ஒரு கப்பலாக இருந்தாலும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் அந்த பகுதியில் ஹோமுஸ் நீரிணை பகுதியிலும் மற்றது பாரசீக வளைகுடா பகுதியிலும் ஈரானுக்கு சொந்தமான 10 கப்பல்கள் மர்மமான முறையில் நடமாடி திரிவதாக வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை ஆதாரங்களுடன் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதிலிருந்து சில தகவல்களையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது குறித்த விவரங்களையும் என்னை எல்லோரும் பாராட்டுங்கள் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார். அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகளுடன் மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஹோமுஸ் நீரிணை திறக்கப்பட்டதாக ஈரான் அறிவித்தது உலக மக்கள் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவுக்கு அதிகமாக துள்ளி குதிச்சதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் காலையிலிருந்து ஒரே அறிக்கை தான் மாற்றி அறிக்கையாக விட்டு கொண்டே இருந்தார். எல்லாம் திறந்தாச்சு, எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆகிடுது, ஒட்டு பிரச்சனையுமே இல்லை, வெற்றி என்று சொல்லி நிறைய அறிக்கைகள் விட்டவர் தானே. நான் இதுக்கு முதல் போட்ட காணொலியிலையும் சொல்லியிருந்தேன், நான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கதையை மட்டும் நாங்கள் நம்பக்கூடாது, அங்கால ஈரான் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் சில விளக்கங்கள் சொல்லியிருக்குது. ஹோமுஸ் நீரிணை திறக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் துள்ளி குதிக்கிற மாதிரி அங்கெல்லாம் அப்படி ஃபுல்லாக ஓப்பனாக எல்லாம் திறக்கல, அதில் சில நிபந்தனைகள் இருக்குன்னு சொல்லி ஈரான் அறிவித்திருக்கிறது. அதிலே மிக முக்கியமாக இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், ஹோமுஸ் நீரிணையை தாண்டி போகிற எந்த ஒரு கப்பலாக இருந்தாலும், அதாவது இராணுவ கப்பல் போகிறதுக்கு அனுமதி கிடையாது, எந்த ஒரு நாட்டினுடைய இராணுவ கப்பலும் போகிறதுக்கான அனுமதி கிடையாது. ஒன்லி கமர்ஷியல், அதாவது வர்த்தக ரீதியான கப்பல்கள் மட்டும்தான் போகலாம். எல்லா கப்பல்களும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையோட தொடர்பு கொண்டு அவர்களுடைய அனுமதி பெறப்பட வேண்டும். முதலாவது அனுமதி பெறப்படணும். ரெண்டாவது அவர்களால் அனுமதிக்கப்படுற ரூட்டால் மட்டும்தான் போகணும். சும்மா திறந்திருக்கண்டக்கா கண்டபடியெல்லாம் போக முடியாது. அவர்களால் அனுமதிக்கப்படுற அந்த பாதைகள் ஊடாகத்தான் போக முடியும். அதில் மிக முக்கியமாக லராக் என்று சொல்லி ஒரு தீவு ஒன்று இருக்குது, அந்த தீவை சுற்றித்தான் போகணும் என்று சொல்லி ஏற்கனவே செய்திகள் வெளியாக இருந்தது. பெரும்பாலும் அந்த ரூட்டாகத்தான் இருக்கும். எனவே இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையோட தொடர்பு கொண்டு அவர்கள் சொல்ற அந்த பாதையெல்லாம் போகணும். இது ரெண்டாவது. மூன்றாவது வரி செலுத்தணும். இதை சற்று முன்னர் ஈரான் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இந்த ஈரானிய பேச்சுவார்த்தை குழு இருக்குதானே, அந்த பேச்சுவார்த்தை குழுவை சேர்ந்த முக்கியமான உறுப்பினர் ஒருவர் இந்த தகவலை சொல்லியிருக்கார், வரி செலுத்தி தான் போகணும் என்று சொல்லி. எனவே அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ விளங்குதா, காலமை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் துள்ளி குதிச்ச மாதிரி அங்கே எதுவுமே இல்லை, ஓப்பன் தான், ஆனால் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஓப்பன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர் மற்றும் ஈரானிய அதிகாரிகள் இந்த குறிப்பிட்ட தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான கருத்தொன்றை சொல்லியிருக்கின்றார். அமெரிக்கா என்ன செய்ய போதாம்டா, பெரிய ராட்சச இயந்திரங்களை கொண்டு ஈரானுக்குள்ள இறங்க போதாம். அதாவது ஈரானிய அரசாங்கத்தினுடைய அனுமதியுடன் ஈரானிய அரசாங்க அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த ராட்சச விமானங்களை கொண்டு போயிட்டு ஈரானில் இறக்கி இந்த சேதமடைஞ்ச அணு ஆராய்ச்சி மையங்கள் இருக்குது தானே, அணு உலை மையங்கள், அதெல்லாத்தையும் தோண்டி எடுத்து அங்கே இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். அந்த டஸ்ட் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறது எதுன்னு சொன்னால் யுரேனியத்தை தான். அதாவது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது தானே, அந்த யுரேனியத்தை எடுக்க போகிறோம் என்று சொல்லி இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். மிக விரைவில் அது நடக்கும் என்று சொல்லி அவர் தான் எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இது சம்பந்தமாக ஈரான் எந்த ஒரு கருத்தையும் சொல்லல. அதாவது அமெரிக்காவை உள்ளுக்குள்ளே இறங்குறதுக்கு நாங்கள் அனுமதி வழங்குவோம், அமெரிக்கா வரலாம், பிரச்சனை இல்லை என்று சொல்லி எதுவுமே சொல்லல. இது ட்ரம்ப் சொன்ன கருத்து. பிறகு நாளைக்கே அதை ஈரான் மறுக்கலாம், இல்லை அவையெல்லாம் இங்கே உள்ளுக்க வர தேவையில்லை, நாங்கள் கொண்டு வந்தாங்க, இல்லை தரம் நீங்கள் தூக்கி கொண்டு போங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவளை அனுமதிக்கலாம் தானே. ஏன்னு சொன்னால் அந்த யுரேனியத்தை எடுக்க போகிறோம்னு சொல்லி அமெரிக்கா பிட்டிய இயந்திரங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நிறைய பேரை கொண்டு அங்கே இறக்கி அங்கே இருக்கக்கூடிய சில ரகசியங்களை அறியலாம் தானே, எதுவும் நடக்கலாம் என்ன. எனவே ஈரான் சிலவளை சொல்லக்கூடும், நீங்கள் இங்கே வர வேண்டாம் ராசா, ஏன் சும்மா தேவையில்லை கஷ்டப்படுறீங்க, நாங்களே கொண்டு தாரமே, அங்கே எல்லையில் போர்டரில் வாங்கோ, நாங்கள் உங்களுக்கு தாரம் என்று சொல்லி சிலவளை சொல்லலாம் என்ன. எனவே ட்ரம்ப் சொன்ன கருத்து இது. ஈரானுடைய கருத்துக்காக காத்திருப்போம். அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகம் நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கின்றார், அமெரிக்காவால் தனித்து விடப்பட்டிருக்கார் என்று சொல்லி. என்ன பிரச்சனை சொன்னால், இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு யார் முக்கியம் என்று சொன்னால், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு முக்கியம் இல்லை, அவர் அங்கே லெபனானில் சண்டை பிடிக்கிறது முக்கியம் இல்லை, அவருக்கு முக்கியம் ஈரான் தான். ஈரானோட ஒரு ஒப்பந்தத்துக்கு வரணும், இந்த
இந்த சண்டையை நிப்பாட்டணும், அதிலிருந்து அமெரிக்கா வெளியில் வரணும், ஹோர்முஸ் நீரினை திறக்கணும், ஈரானோட இன்னும் கதைச்சு பேசுறதுக்கு கணக்க விஷயங்கள் இருக்குது, அதை கதைக்கணும். இதுதான் அவருக்கு முக்கியமே தவிர இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எக்கேடு கட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்ற மாதிரி தான் இப்போ ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் போய்கொண்டிருக்குது. அதோட ட்ரம்ப் வந்து ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறார் இஸ்ரேல் மீது தடை விதித்திருக்கிறோம் என்று சொல்லி. என்னது இஸ்ரேல் மேலே தடையா? என்ன தடை என்று கேட்டீங்கன்னு சொன்னால், அதாவது லெபனான் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் தடை விதித்திருப்பதாக ட்ரம்ப் சொல்லியிருக்கார். இப்படி தான் சொல்லியிருக்கார், பேன் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி அதை வேர்டை போட்டு சொல்லியிருக்கிறார். எனவே அமெரிக்காவினுடைய தடையை மீறி இப்போ வந்து லெபனான் மேலே தாக்குதல் நடத்த முடியாது. அப்போ லெபனானுக்குள்ளே வந்து ஏற்கனவே ஒரு கொஞ்சம் தூரம் முன்னேறி இருக்குது இஸ்ரேல். அங்கே சில பல இடங்கள் வந்து தாக்கி சில இடங்களை வந்து பிடிச்சி வச்சிருக்குது. எனவே அங்காலையும் போக முடியலை, திரும்பியும் பெற முடியலை. எனவே நடுவில் நிற்கிற மாதிரி இப்போ இஸ்ரேல் வந்து தத்தளித்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. ஆக மொத்தத்தில் வந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் வந்து கைவிடப்பட்டு இப்போ வந்து ஒரு நிற்கதியாக நிற்கிறார் என்று சொல்லி, அதுக்கு வந்து நியூயார்க் டைம்ஸ் என்ன ஒரு சொற்றொடர் போட்டிருக்குன்னு சொன்னால் அன்கம்ஃபர்டபுள் ஸ்பாட் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படியான ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத ஒரு ஸ்பாட்டில் வந்து இப்பொழுது நெத்தன்யாகு நிற்கிறார் என்று சொல்லப்படுகிறது. என்னென்னு சொன்னால், இந்த இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதி இருக்குது தானே, அங்கே லெபனான் போர்டர், அந்த பகுதி மக்களுக்கு வந்து நெத்தன்யாகு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தவராம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கோ, நாங்கள் வந்து ஹெஸ்புல்லா அமைப்பை வந்து இல்லாமல் செய்து உங்களை வந்து நாங்கள் நிம்மதியாக வாழ விடுவோம் என்று சொல்லி அதை வாக்குறுதி கொடுத்துருந்தவராம். அந்த மக்கள் வந்து இப்பொழுது தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை காட்டுகிறார்களாம். அந்த மக்களுக்கு விருப்பம் இல்லையாம் ஹெஸ்புல்லாக்கு எதிரான தாக்குதல்களை வந்து இடையில கைவிடுறது விருப்பம் இல்லையாம் என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸில் வந்து போடப்பட்டிருக்கிறது. எனவே எப்படி பார்த்தாலுமே வந்து அமெரிக்காவினுடைய அனுமதி இல்லாமல் இஸ்ரேல் தன்னுடைய இஷ்டத்துக்கு வந்து எங்குமே தாக்குதல் நடத்த வாய்ப்பில்லை. அது ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினாலும் சரிதான், லெபனான் மேலே தாக்குதல் நடத்தினாலும் சரிதான், எங்குமே வந்து அமெரிக்காவினுடைய சப்போர்ட் கட்டாயம் இருக்கும். ஆனால் அமெரிக்காவே கைவிட்டால் என்ன செய்கிறது? இப்போ வந்து கையறு நிலையில் இருக்கிறன்னு சொல்லுவோம் தானே, அதே மாதிரி நெத்தன்யாகு இருக்கிறார் என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. எல்லோரும் என்னை பாராட்டுங்கள் என்று சொல்லி வேண்டுகோள் வைத்திருக்கிறார். அது வேண்டுகோளா என்னென்று தெரியல, வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். தன்னுடைய ட்ரூத் சோஷலில் வந்து இதே வசனத்தை போட்டிருக்கிறார். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை இருக்குது தானே, இப்போ சொன்னனே, அது வந்து ஒரு பொய் செய்தியாம், பொய் ஊடகமாம். அதுக்கு பிறகு CNN வந்து ஒரு ஃபேக் ஊடகமாம். எனவே அவர்களுக்கு வந்து இப்போ வேறு வழியே இல்லையாம். தான் வந்து இந்த ஈரான் இந்த யுத்தம் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் பயங்கர வெற்றி அடைஞ்சொண்டு போகிறாராம் டொனால்ட் ட்ரம்ப். தான் வெற்றி அடைஞ்சொண்டு போகிறாராம். ஆனால் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இப்போ முடிச்சு கொண்டிக்கணுமாம் இந்த ரெண்டு ஊடகங்களும். எனவே இப்பயாவது வந்து நீங்கள் என்ன பாராட்டுங்க, என்ன நல்லபடியாக பாராட்டிங்கன்னு சொன்னால், அதாவது தன்னை வந்து நல்லபடியாக பாராட்டினா தன்னுடைய நம்பிக்கையை வந்து இந்த ஊடகங்கள் பெற முடியுமா. ஏன்னா தான் வந்து ஒரு அமேசிங்கான ஜாப் ஒன்று செய்யக்காராம் என்று சொல்லி, அப்போ பாராட்டுங்கன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் எப்படி பாராட்டணும்னு சொல்லி ஒரு வசனம் போட்டிருக்கார். எப்படி பாராட்டணும்னாலாம் வெல்டன் பிரசிடென்ட் என்று சொல்லி தன்னை பாராட்டணுமாம் என்று சொல்லி ட்ரம்ப் போட்டிருக்கிறார். எனவே நியூயார்க் டைம்ஸும் CNN வந்து இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யாக்க முதல்ல எட்டி பார்த்து நான் பாராட்டி கிடக்கான்னு சொல்லி அங்கே ஒன்றும் பாராட்டின மாதிரி தெரியல. எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் வெல்டன் பிரசிடென்ட் என்று சொல்லி தன்னை பாராட்டட்டாம் என்று சொல்லி. இப்படி தான் கொஞ்ச காலமாக நோபல் பரிசை கொண்டு வான்னு சொல்லி ஒரே கேட்டு கரைச்சல் கொடுத்தபடி கடைசி அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராட்ட சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்போட நாங்கள் படுறபாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, ஓம் தானே. ஈரானுக்கு சொந்தமான 10 மர்ம கப்பல்கள், இது சம்பந்தமாக பெரிய ஒரு ஆர்டிக்கல் ஒன்று, பெரிய ஒரு கட்டுரை ஒன்று இந்த வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையில் வந்து வெளியாகி இருக்கிறது. அந்த நீண்ட கட்டுரையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் இப்போ ஹோர்முஸ் நீரிணைக்கு வெளியில் வந்து அமெரிக்காவினுடைய பிளாக்கேட் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க, இதில் எந்த இடத்துலேருந்து அந்த பிளாக்கேட் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு பார்டர் இருக்குன்னு தானே, அதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே இங்கால ஓமான் பக்கமாக வருது அந்த அமெரிக்காவினுடைய அந்த பிளாக்கேட் லைன் வந்து. எனவே இவ்வளவு பெரிய ஒரு ஏரியா வந்து அமெரிக்கா பிளாக் பண்ணி வச்சிருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வியாழக்கிழமை ஈரானினுடைய கார்க் தீவு இருக்குது தானே, கார்க் ஐலண்ட், அதுதானே ஈரானுக்கு மிக மிக முக்கியமான தீவு. அங்கே தானே 90% எரிபொருட்கள் வந்து ஏற்றுமதியாகுது. அதில் வந்து 3 மர்மமான கப்பல்கள், 3 டேங்கர்ஸ் வந்து நின்று 50 லட்சம் பேரல்ஸ் மசகு எண்ணெயை வந்து ஏற்றி இருக்கின்றனவாம் இந்த 3 கப்பல்களும். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க, இதில் கார்க் தீவுக்கு பக்கத்தில் கொஞ்சம் உத்து பாருங்க, கொஞ்சம் சின்ன மங்களா தெரியும். 3 கப்பல்கள் அடுத்தடுத்து லைனில் நிற்கிது. இந்த 3 கப்பல்களும், இந்த படம் வந்து சேட்டலைட் மூலமாக நேற்று வியாழக்கிழமை எடுக்கப்பட்டது. இந்த 3 கப்பல்களையும் இந்த 50 லட்சம் பேரல் மசகு எண்ணெய் வந்து ஏற்றப்பட்டிருக்காம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை போய் எடுத்து பார்த்தா
இந்த 3 கப்பல்களையும் காணலையாம், அந்த இடத்துல காணலையாம். அப்போ எங்களுக்கு நல்ல வடிவாக தெரியும் இந்த கார்க் தீவுன்றது ஈரானிய துறைமுகம். அதில் வந்து நேற்று வியாழக்கிழமை 3 டேங்கர் நிற்கிது, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காணலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எங்கே போயிருக்கும்? அப்போ ஹோமோஸ் நீரிணையை தாண்டி வெளியில் போயிருக்குமா? இது ஒரு மர்மமாக இருப்பதாக இந்த வாஷிங்டன் போஸ்ட்ல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில் அந்த 3 கப்பல்களினுடைய பேர் விவரங்களும் வெளியாகி இருக்கிறது. ஒரு கப்பலினுடைய பேர் வந்து ஹில்டா ஒன் என்றது, மற்ற கப்பலினுடைய பேர் வந்து சில்வியா ஐ என்றது, அடுத்தது வந்து அம்பர் என்று சொல்லப்படுற கப்பல். இந்த 3 தான் நேற்று நின்றது, இன்றைக்கு பார்த்தா காணையில் என்று சொல்லி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இன்னும் ஒரு கப்பல், 4வது கப்பல், அதனுடைய பேர் வந்து ஆர்னிகா என்று சொல்லப்படுற கப்பல். அது வந்து பந்தர் மாஸ்டர் என்று சொல்லப்படுற ஒரு துறைமுகம், ஈரானுக்கு சொந்தமான பந்தர் மாஸ்டர் துறைமுகத்தில் வந்து எரிபொருள் ஏற்றினதாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்பலை காணல, எங்கே போயிட்டு தெரியல. அதுக்கு பிறகு 5வது கப்பல், இது வந்து ஒரு சீன கம்பெனிக்கு சொந்தமான கப்பலாம், ஆனால் ஈரானிய கொடியோட ஈரான் தான் அதை வச்சு ஆப்ரேட் பண்ணுது. அந்த கப்பலினுடைய பேர் வந்து யோங் டாய் என்று சொல்லி. அது வந்து எரிபொருள் ஏற்றல, ஆனால் இந்த மசகு எண்ணெய் கழிவுகள் இருக்குது தானே, நினைக்கிறேன் மசகு எண்ணெய் எடுத்து சுத்திகரித்த பிறகு பெட்ரோல் டீசல் இதெல்லாம் எடுத்த பிறகு மிச்ச கழிவுகள் வருந்தானே, அதெல்லாத்தையும் ஏற்றி கொண்டு சீனாக்கு கொண்டு ஓவலிக்கிட்டதாம். ஏனென்றால் அதை வச்சு ஏதோ பொருட்கள் செய்வினும் போல இருக்கு. எனவே அந்த மாதிரியான மூலப்பொருட்களை வந்து நேற்று ஈரானினுடைய மிகவும் பிரபலமான இன்னும் ஒரு துறைமுகம் அசலுயே துறைமுகம், அதில் வச்சு இந்த கழிவுப் பொருட்கள் எல்லாம் ஏற்றினதாம். இந்த யோங் டாய் என்று சொல்லப்படுற இந்த சீன கப்பல், அதாவது ஈரானிய கொடியுடன் கூடிய சீன கப்பல், இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கப்பல் எங்கேன்னு தெரியாதான், காணலையாம். எனவே இந்த 5 கப்பல்களும் காணாமல் போயிருப்பதாக வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கட்டுரையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒருக்கா பார்த்தா சட்டலைட்டில் இருக்குது, அந்த சட்டலைட் வந்து பின்னாலேயே தொடர்ந்துட்டு போனால் இருந்தாப்பெல்லாம் காணாமல் போகுது என்று சொல்லி. எனவே அதுக்கு வந்து ஏதாவது புதுவிதமான டெக்னாலஜியை ஈரான் பாவிக்குதா என்ன சொல்லுங்க? அப்போ இந்த டிராஃபிக் ஜாம் பண்ணுற மாதிரி இந்த ரேடரை வந்து ஜாம் பண்ண முடியும், அதுலேருந்து எஸ்கேப் ஆகி எங்கேயாவது போக முடியும். எனவே எங்கே போச்சுன்னு தெரியலை. இனி சீனா கப்பல் வர சீனா ஏதாவது டெக்னாலஜியை கொடுத்துச்சா என்னவோ தெரியலை. எனவே அது சம்பந்தமாக பொறுத்திருந்தான் பார்க்கணும். தங்களுக்கு மேலதிக தகவல்கள் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி வாஷிங்டன் போஸ்ட்டில் போட்டிருக்குது. இதை விட இந்த ஹோமஸ் நீரிணைக்கு வெளியில் அங்கால மற்ற பக்கம் கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நிறைய துறைமுகங்கள் இருக்குது தானே, ஈரானுக்கு சொந்தமான துறைமுகங்கள். பாகிஸ்தான் பக்கம் அதில் இருந்த இன்னும் ஒரு 5 கப்பல்கள், அதுவும் வந்து சேட்டலைட்டில் தெரிஞ்சதாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது காணாமல் போயிருக்காம, எங்கே போனோன்னு தெரியலை. என்னென்னா அமெரிக்காவினுடைய அந்த பிளாக்கேட் வந்து இதுக்கு வெளியிலான் இருக்குது. எனவே இந்த 10 கப்பல்களும் வெளியில் போகிறதாக இருந்தால் அமெரிக்காவினுடைய பிளாக்கேட்டை தாண்டாமல் போகவே முடியாது. அதுக்கு வேறு வழியே இல்லை, தாண்டி தான் போகணும். அதுதான் போக முடியான்னு தெரிஞ்சால் அப்புறம் ஏனப்பா ஓயில் ஏற்றுறீங்கள், அப்புறம் வந்து 50 லட்சம் பெரலை வந்து ஏற்றுறீங்கள், அப்போ காரணம் இல்லாமல் ஏற்ற மாட்டணும் தானே. எனவே இதுக்கு பின்னால் இன்னும் ஒரு மர்மம் இருக்குது என்று சொல்லி இந்த வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கிறது. தாங்களே மேலதிக தகவல்களுக்காக காத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஏதாவது தகவல் வெளியிட்டால் உடனடியாக நான் உங்களோட அதை பகிர்ந்து கொள்கிறேன். இதுவரைக்கும் கிடைச்ச தகவல்கள் இவ்வளவுதான். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.